கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த நாளுக்காக நாம் தியானிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். ஆமேன். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பிரியமானவர்களே, நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு முன்னோர்கள் சம்பாதித்து வைத்தது, உலக பிரகாரமாய் நமக்கு முன்னோர்கள் சம்பாதித்து வைத்தது, நாம் சம்பாதித்தது எல்லாம் நமக்கு அதிகமான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யங்களை நாம் நம்பி மோசம் போகக்கூடாது. பரலோக வாழ்விக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் ஆண்டவரிடத்திலே தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் என்று சொன்னால் நீதியாய் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகளில் நீதிமான்களை குறித்தும் ஞானம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்களாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது துளிரை போலே தழைப்பார்கள் என்று இருக்கிறது. துளிர் என்றால் விதையை நடும் பொழுது விதையானது அது செடியாகி அதிலே துளிர் விட்டு அந்த துளிர் மூலமாக மரமாய் எப்படி பரவுகிறதோ, அந்த மரம் எப்படி கனிகள் கொடுக்கிறதோ, அதுபோல நீதிமானின் வாழ்க்கையும் இருக்கும். நீதிமொழிகளிலே நாம் பார்ப்பது ஞானம் என்றால் என்ன. நீதிமொழிகள் புத்தகத்தை தயவு செய்து அனைவரும் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சாலமோனின் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் கடைசி வரை வாசித்தாலே நமக்கு ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, ஞானம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், நாம் ஞானமாய் நடந்து கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விளக்கமாக இருக்கும். நீதிமான்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஞானத்தினால் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஞானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். ஞானம் இருந்தால் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஞானம் நம்மை எப்படி கூப்பிடும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஞானம் நம்மை கூப்பிடும் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஞானமாய் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையும் பார்க்கலாம். மொழிகள் என்றாலே நீதி கூட்டல் மொழிகள், நீதியுள்ள மொழிகள். உலக பிரகாரமாய் கோர்ட்டுகளிலே நீதி சொல்கிற நீதிபதிக்கு கூட நீதி சொல்ல ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இந்த நீதிமொழிகள் புத்தகம். நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். நீதியான பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 12ஆம் வசனம் 28 நாம் பார்க்கிறோம். நீதியான பாதையிலே ஜீவன் உண்டு. நாம் நீதியாய் போகும்பொழுது நமக்கு ஜீவன் உண்டு. சீக்கிரத்திலே நம்மளுக்கு மரணம் நெருங்குவதில்லை. நீதியின் பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் போகும்பொழுது நமக்கு மரணம் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்கள், இவைகள் எல்லாம் நீதிமொழிகள் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற சொத்து எதையும் நீங்கள் தயவு செய்து உலக பிரகாரமாக சம்பாதிக்க போகும்போது எதையும் நாம் கொண்டு போகிறதில்லை. உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, அது போதும். அப்புறம் பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையானதான் அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க. இப்போவே நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் 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 நம்முடைய உடல் உழைப்புகளையும் எல்லாத்தையும் வீணாக்கி சம்பாதிச்சு, வட்டிக்கு சம்பாதிச்சு, பேராசைகளினால் சம்பாதித்து மாடி மேல் மாடி வீடு கட்டி வைத்தாலும் நாம் போகும் பொழுது வெறுங்கையாய் போகிறோம். ஐஸ்வர்யத்தை நம்பாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நீதிமான்களாய் நடக்க பாருங்கள். துளிரை போல தழைக்க பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பிள்ளையை வைத்து கொண்டு 3 மாடி 4 மாடி கட்டினால் யாரும் வாடகைக்கு வரப்போவதில்லை. வேஸ்டாக தான் இருக்கும் அவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் என்பதை நான் பாஸ்டிகளை விரும்பாதீர்கள். ஐஸ்வர்யத்தை விரும்பாதீர்கள். தேவை எவ்வளவோ அவளுக்கு சேர்த்து வைங்க, அதிகமாக சேர்த்து வைக்காதீங்க. நீதிமானாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் நம்மளுக்கு அதிகமாக ஐஸ்வர்யம் நம்மளுக்கு அதிகமாக நீதியாக நடக்க முடியாது. அநியாயங்கள் தலை தூக்கும், அக்கிரமங்கள் நம்மிடத்திலே தலை தூக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை. தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார்.
நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அதை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பாம நம்ம ஐஸ்வர்யத்தை நம்பி போனோம்னா தேவன் உன்னை என்னென்னைக்கு இல்லாதபடி அழித்து போடுவார். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் உன்னை பிடித்து உன் தளத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் அப்படி என்று வேதம் சொல்கிறது. நீதிமான்கள் அதை கண்டு பயந்து, நீதிமான்களும் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை நம்பி எப்படி அழிஞ்சு போனான் அப்படின்றத நீதிமான்களுக்கு பார்த்து பயப்படுவார்கள். பயந்தாலும் அவர்கள் நகைப்பார்கள். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், நல்லா கவனிங்க, தேவனை தன் பலனாக ஒவ்வொருவனும் நினைக்கணும். ஐஸ்வர்யத்தை பலனாக நினைக்கக்கூடாது. தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பினா தீவினையில் பழுத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். ஆமென். அடுத்ததாக அதே சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். நாம் செல்வம் சேரும்போது ஐஸ்வர்யம் நம்மளுக்கு அதிகமாகும் போது அது மேலே நாம் இருதயத்தை வைக்கக்கூடாது. பணம் தான் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நாம் பணத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது. சொத்து சுகங்களுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் நம்மை படைக்கும் போதே நமக்கு கீழாகத்தான் படைத்திருக்கிறார். ஆகவே பணம் பெருமையினால் பெருமை கொள்ளாதிருங்கள், ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டாதிருங்கள். அடுத்ததாக எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பிரியமானவர்களே, ஞானியோ அது ஆண்டவர் கொடுத்த ஞானமாக இருந்தாலும் ஞானியும் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மூன்று காரியத்தில் நன்றாக கவனத்தில் வைத்து செயல்படுங்கள். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனை பார்க்கலாம். அதில் லாசரு என்கிறவரான ஒரு தரித்திரன், அவனுக்கு உடம்பெல்லாம் பருக்கள் வந்து நாட்டம் எடுத்து நாய்கள் அவன் பருக்களை நக்கக்கூடிய நிலைமையிலே 16ஆம் அதிகாரம் 19, 22, 23 இந்த வசனங்களிலே அவர்கள் அவன் ஐஸ்வர்யமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளுக்காக காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் 2 பேரும் மறிக்கிறார்கள். மறித்து லாசரு பரமேறி ஆபிரகாமுடைய மடியிலே போய் அமர்ந்து கொள்கிறான். அந்த ஐஸ்வர்யமானோ நித்திய அக்னியிலே தள்ளப்படுகிறான். பிரியமானவர்களே, அங்கிருந்து எனக்கு தாகமாக இருக்கிறது, லாசரு கை நுனியில் ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுங்கள் என்று கெஞ்சுகிறவனாக காணப்படுகிறோம். ஐஸ்வர்யத்தை நம்பாதிருங்கள். அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை கேளுங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பலனும் உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்கள் இது. கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்க்காதீங்க, ஆசீர்வாதத்தை சேர்த்துங்க. பொக்கிஷத்தை சேர்த்தா எல்லாமே துருப்பிடிச்சு போயிடும். தழைப்பார்கள், நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள் என்பதற்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துளிரை போலே தழைப்பார்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு 3 வசனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீதிமானாய் இருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீதிமானாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை. அடுத்து 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 52:8, நானோ தேவனுடைய ஆலயத்தில்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, பசுமையான பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரம் என்றாலே ஆண்டவருடைய பசுத்தத்தை குறிக்கிறதான எண்ணெய், ஆண்டவருடைய பசுத்தத்தை குறிக்கிறதான ஒரு மரம் என்று நாம் வேதத்திலே அநேக இடங்களில் ஒலிவ மரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆம் பெரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையை நம்பி இருக்கும்போது, அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும்போது இந்த ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம் எல்லாம் ஒன்றெல்லாம் போயிடும். ஒன்றுமே கதை. நம்ம ஆண்டவருடைய கிருபை நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது இந்த பணம் பேர் புகழ் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக அதே சங்கீதம் 92:12 முதல் 14 வரை பார்ப்போம். நீதிமான் படையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் பனையை போல செழித்து, பனைமரம் எப்படி உயரமாக வளர்ந்து போகுது அதுபோல அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து வளரும். லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் அவருக்கு பயந்து ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டவர்களாக இருந்தோமானால் ஒவ்வொருடைய வாழ்க்கை பிரகாரங்களில் செழித்திருக்கும்படியாக, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும்படியாக வைத்திருப்பார். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை. ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற நம்ம கர்த்தர் தான் உத்தமர் என்று விசுவாசிக்கணும். என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி கிடையாது, நீதி மட்டும்தான் இருக்குது. அப்போ நீதியான தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். ஆம்பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை நாம் விளங்க பண்ணுவர்களாக இருப்போம். நீதிமான்களை வாழ்ந்து ஐஸ்வர்யத்தை நம்பாமல் நீதிமானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உத்தமர் என்றும் அவருடைய கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் நாம் விளங்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்து காட்டுவோம். போதுமானதை வைத்து பேராசை கொள்ளாமல் நீதிமான்களாய் வாழும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கட்டி காப்பாற்றுவதாக. நாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நாடாமல் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியிலே நீதிகளையும் நியாயத்தையும் கடைபிடித்து வாழ்வோமாக. பனையைப் போலவும் லீபனோனின் கேதுருவை போலவும் ஒலிவ மரத்தைப் போலவும் ஓங்கி வளர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வோமாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.